ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நாம தமிழ் சினிமாவில் அரவிந்த் சாமி, கார்த்தி, ஸ்ரீதிவ்யா நடிப்பில் வெளிவந்த மெய்யழகன் படத்தோட ஸ்டோரியை ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முழுக்க ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவியாக தான் எடுக்கப்பட்டிருக்கு. படத்தோட ஆரம்பத்தில் அரவிந்த் சாமி சின்ன வயசில் காட்டுறாங்க. அவர் ரொம்பவே கவலையாக கோயிலில் படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஒரு யானை கிட்ட போய் பூஜை பண்ணிட்டு சொல்கிறாரு, நான் இந்த ஊரை விட்டு போகிறேன், எங்கள் சொத்து எங்கள் வீடு எல்லாமே போயிருச்சு, இப்போ நாங்கள் இங்கே இருந்து என்ன பண்றது, எங்க அப்பாவும் இனிமே இங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ரொம்பவே சோகமா சொல்லிட்டு அங்கேயும் கிளம்பி போறாரு. வீட்டுக்கு போனா அவங்க அப்பா எங்கடா சுத்த போயிட்ட, ஊருக்கு போக நேரமாச்சு, இனிமே இந்த ஊர் பக்கமே இருக்க கூடாது, திரும்பவும் இந்த ஊருக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி லாரியில எல்லா சமாவும் ஏத்திட்டு இருக்காங்க. எதுக்குன்னு சொன்னாருக்கே, அவங்க அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சிங்க பிரச்சனை பண்ணி வீடு சொத்து பிரிக்கணும்னு சொல்லி சொத்தை பிரிச்சிருப்பாங்க. அதனால வீடே நாசமா போயிருக்கும். அதனால அவங்க இனிமே இந்த ஊருக்கே வரக்கூடாது, சொந்த பந்தமே வேணான்னு சொல்லி சென்னை போலான்னு சொல்லி முடிவு எடுத்து கிளம்பி இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா எல்லா சமாவும் லாரியில ஏத்துனதுக்கு அப்புறம் அங்க அரவிந்த் சாமி ஓட்டின சைக்கிள் இருக்கும், அந்த சைக்கிள் வேணுமாப்பான்னு கேட்பாரு. அப்போ அரவிந்த் சாமி வேணாம், எனக்கு அந்த சைக்கிள் வேணாம், யாருக்காவது தேவை இருக்கவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாரு. உடனே அவங்க அப்பா அங்க இருக்க ஒருத்தர்கிட்ட இந்த சைக்கிள் யாருக்காவது தேவை இருக்கவங்கள்ட்ட கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாரு. அப்போ அவங்க எல்லாம் கிளம்பும் போது அவரோட சித்தப்பா பொண்ணு இல்ல, நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் அண்ணன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிக்கும். இருந்தாலும் அரவிந்த் சாமி உங்க அப்பா கூட நீ ஸ்கூலுக்கு போனோமா, உங்க அப்பா கூட போமான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாரு. இருந்தாலும் அது நான் போவே மாட்டேன், நான் அண்ணன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிக்கும். இருந்தாலும் அவரு இல்லம்மா, நீ உங்க அப்பா கூட தான்மா போகணும்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டு இவங்கெல்லாம் லாரியில ஏறி கிளம்பிடுவாங்க. இந்த கதை 1996ல காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு 2018ல அரவிந்த் சாமி கல்யாணம்லாம் ஆகி குழந்தெல்லாம் இருக்கும், அப்போ காட்டுவாங்க. அப்போ அரவிந்த் சாமி திரும்பவும் அந்த ஊருக்கு போறதுக்காக கிளம்புவாரு. எதுக்குன்னு சொன்னாருக்கே, பிரிஞ்சு வந்த தங்கச்சி நீ என் கல்யாணத்துக்கு வந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், கழுத்தை நீட்ட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டி அவரை எப்படியாவது ஊருக்கு வர வைக்கணும்னு சொல்லி வர வச்சிருக்கோம். அவரும் கிளம்பி தனியா அவங்க அம்மா அப்பா யாருமே வரமாட்டேன்ருவாங்க, அவரு மட்டும் தனியா பஸ்ல ஏறி போவாரு. போய் தஞ்சாவூர்ல இறங்கி அவங்களோட கோயிலை பார்ப்பாரு. பார்த்தோன்னு அப்படியே பழைய ஞாபகங்கள்லாம் வரும், கண்ணெல்லாம் கலங்கும், அப்படியே சென்டிமெண்டா போவோம். அப்புறம் அவரோட பழைய வீட்டை பார்ப்பாரு. வீட்டை பார்த்தோன்னே பழைய ஞாபகங்கள்லாம் அழுகுற மாதிரி ஆயிடுவாரு. அப்போ திடீர்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள இருந்து, ஏன்பா வெளியே யார்ப்பா நிக்கிறது, வெளியே போங்கப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இவரும் அங்க இருந்து நேரா போய் ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு அங்க தங்கிடுவாரு. அப்போ அவரோட பொண்டாட்டி போன் பண்ணி, என்னப்பா எப்படிப்பா போய் சேர்ந்துட்டியா, சேஃபா போயிட்டியான்னு சொல்லி கேட்கும். அதுக்கு இவரு சொந்த ஊர்லயே லாட்ஜில் ரூம் போட்டு தங்குறவன் நானா தான் இருப்பேன் ஃபர்ஸ்ட்னு சொல்லி பேசிக்கிட்டு அப்படியே ஊரை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் சொல்லும் அவங்க பொண்டாட்டி, இன்னும் ஒரு நாள் அங்க இருந்துட்டு வாங்கன்னு சொல்லும். அதுக்கு இவர் இல்ல முடியாது, நான் என் தங்கச்சியோட ரிசப்ஷன் முடிச்சோன்னு கிளம்பி வந்துருவேன், இந்த ஊருக்காரங்க யார் மூஞ்சிலும் நான் முழிக்க கூடாது, இந்த சொந்தக்காரங்களும் எனக்கு வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரு பஸ் ஏறி எங்க ரிசப்ஷன் நடக்குதோ அந்த ஊருக்கு போறதுக்காக ஏறுவாரு. அங்க ஏறினா கண்டக்டர் இவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. எப்படின்னு சொன்னாருக்கே, இவங்க இந்த ஊர்ல இருக்கும் போது அவங்க அப்பாட்ட அந்த கண்டக்டர் டியூஷன் படிச்சிருப்பான். அதனால அவரை சேஃபா எடுத்துட்டு போய் அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு அவங்க அப்பாவை நான் கேட்டதா சொல்லுப்பான்னு சொல்லுவான். உடனே ஒரு நேரம் ரிசப்ஷன் போயிட்டு அங்க இருக்க ஒரு சேர்ல ஓரமா உட்காந்துருவாரு. அப்போ அங்க இருக்க ஒரு பொம்பளை வீடியோல இவரை பார்த்துட்டு நேரா இவர்கிட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு அப்படியே பக்கத்துல உட்காந்துரும். என்னப்பா நீ எப்படி இருக்கமான்னு சொல்லி அவர் கேட்ட உடனே அந்த பொம்பளை நான் உன்னையே கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனா எங்க அப்பா இவ சென்னைக்கு போய் ரொம்பவே கஷ்டப்படுவா, அதனால இவளை நான் சென்னைக்கு அம்ப மாட்டேன், இங்கே தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தாரு. இருந்தாலும் இங்க இருக்க புருஷன் குடிச்சுக்கிட்டு வேலைக்கும் போறது இல்ல, ஒன்னும் பண்றது இல்ல, நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எஞ்சி போகும்போது அரவிந்த் சாமியோட முதுகுல லைட்டா தடவி கொடுத்துட்டு போவாங்க. அப்போ அவங்க மனசுல சின்னதா அப்படியே ஒரு லவ் ஆரம்பிக்கும். ஆனா லவ்லாம் கிடையாது, இருந்தாலும் அவங்க மேல ஒரு ஆசைன்னு சொல்லி அந்த பொம்பளைக்கு வந்துடும். அப்போ திடீர்னு சொல்லி பின்னாடில இருந்து யாரோ ஒருத்தன் நின்று அரவிந்த் சாமியோட கண்ணை பொத்திட்டு நான் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பான். ஆனா அரவிந்த் சாமிக்கு யாருன்னே தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு சும்மா நாச்சுக்கோ எனக்கு தெரியும்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் முன்னாடி நின்று பார்த்தா அதான் நம்ம கார்த்தி. அரவிந்த் சாமி யாரா இவருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இருந்தாலும் கார்த்தி கூடயே இருப்பான். அரவிந்த் சாமி பாத்ரூம் போனா கூட எனக்கும் பாத்ரூம் வருதுன்னு சொல்லி போவான், சாப்பிட போனா போவான். அரவிந்த் சாமிக்கு எப்படா இவன்டையும் தப்பிச்சு இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி ரொம்பவே யோசிப்பாரு. இருந்தாலும் எந்த வகையிலும் அது முடியவே முடியாது. நம்ம கார்த்தி தான் அரவிந்த் சாமிய ஸ்டேஜுக்கு கூட்டு போய் தங்கச்சியை மீட் பண்ண வைப்பான். உடனே அரவிந்த் சாமி கண் கலங்கி அழுவான். தங்கச்சினா ஓன்னு அழுதுரும். அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி வாங்கிட்டு அந்த கிஃப்ட் எல்லாம் எனக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லும். அரவிந்த் சாமியும் அந்த கல்யாண மேடையிலேயே தவுடு வளையல் கொலுசுன்னு எல்லாமே போட்டு விட்டு சென்டிமெண்டா அழுதுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துருவாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட போயிடுவாங்க. அங்க பார்த்தா நம்ம கார்த்தி ஒரு நிமிஷம் கூட விடாம தொண பேசிக்கிட்டே இருப்பாரு. அரவிந்த் சாமிக்கு ரொம்பவே கடுப்பாகும். இருந்தாலும் கார்த்தி பேசுறதும் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொம்பளையே வரும், சாப்பாடு போடும். இவர் அதை கேர் பண்ணி நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் சாப்பிடுன்னு சொல்லி அரவிந்த் சாமி சொன்னோம். அந்த பொம்பளைக்கு திரும்பவும் லவ் ஃபீல் ஆகும். அப்புறம் நம்ம அரவிந்த் சாமி சாப்பிட்டோன்னா கார்த்தி அரவிந்த் சாமியை பஸ் ஏற்றி விடுறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் போவாரு. பார்த்தா அங்க இந்த பஸ் போயிடும். எப்படின்னு சொன்னாருக்கே, அதுக்கு முன்னாடி
ஒரு சுக்கு டீ குடிக்கலாம்னு சொல்லி நிப்பாங்க. பார்த்தா சுக்கு டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள பஸ் அங்கேயும் கிளம்பி போயிடும். உடனே அரவிந்த் சாமி வந்து என்னடா இவனோட பெரிய தொல்லையா போச்சு, நான் லாட்ஜ்ல டிராப் பண்ணுன்னு சொல்லுவான். அது கார்த்தி வந்து இல்ல எங்க வீட்டுல வந்து தங்குங்கன்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம அரவிந்த் சாமி வந்து முடியவே முடியாது, நான் வந்து லாட்ஜ் தான் தங்குவேன், எனக்கு லாட்ஜ் காட்டுங்கன்னு சொல்லுவான். கார்த்தி வந்து ஒரு 2 லாட்ஜுக்கு கூட்டு போவான். உள்ள போய் பார்த்தா பல்லி கில்லி எல்லாமே இருக்கும். உடனே அரவிந்த் சாமி உள்ள போன வேகத்துல ரிட்டன் வெளியே வந்துருவான். அதுக்கப்புறம் அரவிந்த் சாமிக்கு வேற வழியே இல்லாம கார்த்தி வீட்டுல தங்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். கார்த்தி வீட்டுல போனோம்னா கார்த்தி அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டு அரவிந்த் சாமிகிட்ட பீர் அடிக்கலாம்னு சொல்லி கூட்டு போவான். அப்போ அவங்க 2 பேரும் குடிக்கும் போது ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. கார்த்தியும் என்னென்னமோ விஷயம்லாம் சொல்லுவான், எல்லாத்தையும் மனசுல வச்சு கூடாது, எல்லாமே மறந்துடணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவான். அப்புறம் கடைசியில குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கார்த்தி வந்து அரவிந்த் சாமியை பார்த்து என் பொண்டாட்டி வந்து மாசமா இருக்கா, நீ நாளைக்கு போகும்போது என் பேரை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனோம்னு சொல்லுவான். அரவிந்த் சாமிக்கு அவங்க பேர் என்னன்னு தெரியாதனால எப்படி நாளைக்கு காலையில நான் இவன் மூஞ்சில முழிக்க போறேன்னு சொல்லி நைட்டு எல்லாமே தூங்கும் போது பேகை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவாரு. வீட்டுக்கு சீக்கிரம் போனோன்னா பொண்டாட்டி கேட்கும், என்னங்க எதுவுமே சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க, போனே பண்ணலன்னு சொல்லி கேட்கும். அதுக்கு நம்ம அரவிந்த் சாமி வந்து என்னமா பண்றது, அங்க ஒருத்தனை நான் பார்த்தேன், அவனுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கான், அவன் குழந்தை கூட என் பேர் வைக்கிறேன்னு சொல்றான், ஆனா அவன் யாருன்னே எனக்கு தெரிலன்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன் பொண்டாட்டி வந்து அவன் யாருன்றத அவன்கிட்டயே கேட்க வேண்டியதுன்னு சொல்லி சொல்றா. இதெல்லாம் அவன் பொண்ணு ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அரவிந்த் சாமி வந்து வீடு வாங்குறதுக்காக காசு ரெடி பண்ற விஷயத்துல பிஸியா இருக்கான். அப்போ அவன் பொண்ணு வந்து நான் என் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பேசணும், கொஞ்சம் ஃபோனை கொடுன்னு சொல்லி வாங்கி கார்த்திக் கால் பண்ணி அரவிந்த் சாமி கிட்ட கொடுக்குறான். உடனே 2 பேரும் பேசுறாங்க. அப்போ அரவிந்த் சாமி கார்த்திக் கிட்ட நீ யாருன்னு எனக்கு தெரியல, தயவு செஞ்சு சொல்லிருன்னு சொல்றான். ஆனா கார்த்தி வந்து என்னென்னமோ குழு கொடுறான். ஃபர்ஸ்ட் ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்புறம் சின்ன வயசு ஞாபகத்தெல்லாம் எடுத்துட்டு வரான். நீ இப்படி விளையாடுவோம், நீ எனக்கு இந்த பேர் வைப்ப, அண்ணனுக்கு அந்த பேர் வைப்ப, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா ஞாபகம் எடுத்துட்டு வரான். கடைசியா எப்படியோ ஒரு வழியா நம்ம அரவிந்த் சாமிக்கு கார்த்தியோட பேர் தெரிஞ்சிடுது. இருந்தாலும் சொல்லாம அவனை டொமேட்டோன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அன்னைக்கு நைட்டே ஊருக்கு கிளம்பி போய் நைட்டு வீட்டு கதவை தட்டுறான். ஆனா யாருமே கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. உடனே இவன் கதவு தட்டி தட்டி கத்தி கத்தி கூப்பிடுறான், டே வந்து தொறங்கடா நீ உள்ளதான் இருக்க எனக்கு தெரியும்னு சொல்றான். ஆனா யாருமே கதவு திறக்கல. உடனே டேய் மெய்யழகா கதவு திறடான்னு சொல்றான். அதோட மெய்யழகன்னு சொல்லி பேர் போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. அதோட கார்த்தியும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அரவிந்த் சாமியை வந்து கட்டி பிடிச்சி நான் தான் மெய்யழகன்னு சொல்றான். அதோட இந்த படம் முடிஞ்சிருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய் பாய் கைஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.